ரித்தீஷ் வந்து திமுக கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதிமுக கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு டெண்டர் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கொட்டேஷன் அவர் கொடுத்துருவாங்க. இந்த கொட்டேஷன் டிசைட் பண்ணுறதுக்குன்னு அவர் தனியாக ஒரு இடத்துல ஈசிஆரில் பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கார். எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் உல்லாசமாக இருக்கிறதுக்கும் அவங்கள தேவையான விஷயத்தை பண்ணித்தரத்துக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க. ரித்தீஷோடைய அசோசியேட்ஸ் அதுக்குன்னு ஒரு பெரிய டீம் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃபீஸு, கெஸ்ட் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸுன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் இல்லை, எந்த கவர்மெண்ட் வந்தாலையும் அவங்களுக்கு வந்து தனி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. எல்லாருடைய ஆஃபீஸர்ஸு இன்வால்மெண்ட்டு, அரசு அதிகாரிகளோட அன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக வேலை செய்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும், குரூப் 1 ஆஃபீஸர்ஸும், எல்லா டிஆர்ஓவும் அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வரக்கூடிய அரசியல்வாதிக்கு இப்படி வருமானம் வருது, இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு ஐடியாலஜி கொடுக்கறதே இவங்க தான்.